இதை ஓரத்தில் எடுத்து வச்சுருங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் வந்து 180 டிகிரி செல்சியஸ்க்கு நம்மளோட அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். அது செகண்ட் ஸ்டெப். இப்போ நம்ம பேட்டர் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து கேக் பேட்டர் ரெடி பண்ணிடலாம். இந்த பட்டர்ஸ்காட்ச் கேக் பேட்டர் எக்லெஸ் பேட்டர் தான், எக்லெஸ் கேக் தான். இது ரொம்ப சிம்பிள் பண்ணுறது. 1 கப் தயிர் வந்து இந்த மிக்சிங் பவுலில் வச்சுருக்கேன். இதில் வந்து 1/2 கப் எண்ணெய். நீங்கள் எண்ணெய்க்கு பதில் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எது வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் ஆட் பண்ணுறீங்கன்னா அதை வந்து மெல்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணணும். ஸோ பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணுங்கள். என்கிட்ட இது இல்லை, அதனால நான் வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து 3/4 கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கப்பு, இப்போ ஒரு 1/4 கப். ஸோ டோட்டலாக 3/4 கப்பு நார்மல் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த சுகர் கரையிற வரைக்கும் இந்த பேட்டர் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சுகர் வந்து கொஞ்சம் கரையணும். அதுக்கப்புறம் நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம். இப்போ நம்மளோட வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம சுகர் வந்து நல்லா கரையிறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஓரத்தில் வச்சுருவோம். இந்த பட்டர்ஸ்காட்சை பற்றி பேசுகிறேன் நான். பட்டர்ஸ்காட்ச் நட்ஸுன்னு உங்களுக்கு வந்து கடையில் கிடைக்கும். பட்டர்ஸ்காட்ச் சிப்ஸு இல்லைன்னா நட்ஸு அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கும். அதில் வந்து நான் ஒரு 3/4 கப்லேருந்து 1 கப் வச்சுருக்கேன். இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து ட்ரை இன்க்ரீடியண்ட் இதில் ஆட் பண்ண முன்னாடி என்ன பண்ணணும்னா 1 டேபிள் ஸ்பூன் நம்ம வச்சுருக்கிற மாவில், மைதா மாவில் 1 டேபிள் ஸ்பூனை வந்து இந்த பட்டர்ஸ்காட்ச் சிப்ஸில் வந்து கோட் பண்ண போகிறோம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈவனாட்டு அந்த கேக் பேட்டரில் வந்து இது டிஸ்ட்ரிபியூட் ஆகுறதுக்கு வேண்டி. நம்ம டைரெக்டாக சாக்லேட் சிப்ஸ்னாலும் சரி நட்ஸுனாலும் சரி இந்த மாதிரி கோட் பண்ணாமல் நீங்கள் போட்டிங்கன்னா இது எல்லாம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பேட்டரில் பேக் ஆகும்போது அப்படியே சிங்க் ஆகி எல்லாம் அடியில் போய் செட்டில் ஆயிடும். அதனால் இந்த மாதிரி ஒரு மாவில் கோட் பண்ணி நீங்கள் நட்ஸுனாலும் சரி ட்ரை ஃப்ரூட்ஸ்னாலும் சரி டூட்டி ஃப்ரூட்டி எதுனாலும் சாக்லேட் சிப்ஸ் எதுனாலும் இந்த மாதிரி ஒரு மாவில் கோட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து 1/2 கப்பு மைதா மாவு வச்சுருக்கேன். இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். இல்லை இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் நான் 1/2 கப் மைதா மாவு வச்சுருக்கேன். இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடானா குக்கிங் சோடா, ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு. இவ்வளவும் நான் இந்த சின்ன பவுலில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா 1/2 கப் மாவு தனியாக வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மைதா மாவை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். 1/2 கப் வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து நம்ம இந்த பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுறோம். இப்போ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட போகிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட பேட்டர் நல்லா ஸ்மூத்தாக திக்காக ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம இங்கே வச்சுருக்கிற பட்டர்ஸ்காட்ச் சிப்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஸோ பட்டர்ஸ்காட்ச் சிப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதை ஒருக்கா ஜென்டிலாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க. நம்ம அதில் மாவில் கோட் பண்ணி வச்சுருக்கிறதுனால அது கேக்கு பூரா ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ பேட்டர் வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பேனில் மாற்றிடலாம். ஸோ இந்த பர்டிகுலர் கேக்குக்கு நீங்கள் கண்டிப்பாக கீழே பார்ச்மெண்ட் பேப்பர் போடணும். ஏன்னா இந்த கேக் வந்து பட்டர்ஸ்காட்ச் சிப்ஸ் நிறைய போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டிக் ஆகும். ஸோ எப்போவுமே இந்த கேக் பேட்டர்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலாக வச்சுக்கோங்க. அப்போ வந்து நமக்கு நல்லா க்ளீனாக எடுத்துடலாம். ஓகே, இப்போ கேக் பேட்டர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அதை வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மேலே கொஞ்சம் பட்டர்ஸ்காட்ச் அந்த சிப்ஸை போட்டுக்கலாம். ஏன்னா இந்த கேக் வந்து பட்டர்ஸ்காட்ச் கேக்குன்னு தெரியணும் அப்படிங்கிறதுனால. ஓகே, இப்போ இந்த கேக்கை வந்து 180 டிகிரி செல்சியஸ்க்கு அவன் வந்து ப்ரீ ஹீட் ஆயாச்சு. 30லேருந்து 40 மினிட்ஸ் ஆகும். ஸோ பேக் ஆகி முடித்த உடனே எப்படி இருக்குன்னு காணிக்கிறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பட்டர்ஸ்காட்ச் கேக் வந்து நான் உங்கள்கிட்ட 40-45 மினிட்ஸ் ஆகும்னு சொன்னேன். பட் எனக்கு இது லிட்ரலி 55 மினிட்ஸ் ஆச்சு. அரவுண்ட் 50 to 55 மினிட்ஸ் ஆச்சு. ஒரு டூத் பிக் இன்சர்ட் பண்ணி பாருங்கள். அது க்ளீனாக வந்துச்சுன்னா கேக் பேக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். வெளியே எடுத்துகிட்டு 15 மினிட்ஸ் கூல் ஆனோன்னா நம்ம இதை ஸ்லைஸ் பண்ணலாம். இப்போ நம்மளோட பட்டர்ஸ்காட்ச் கேக் கம்ப்ளீட்டாக கூல் ஆகிடுச்சு. இதை ஸ்லைஸ் பண்ணிடலாம். நான் இருக்கு பாருங்கள். ஸோ கேக் வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எக்டஸ் கேக்குன்னே சொல்ல முடியல, அவ்வளோ மாய்ஸ்டாக இருக்குது. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பட்டர்ஸ்காட்ச் சிப்ஸே போட்டுட்டேன். அதனால் வந்து அந்த அந்த இடையில அந்த சிப்ஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகி ரொம்பவே வந்து அந்த மாய்ஸ்ட்னஸ் கொடுக்குது. ஸோ கேக் வந்து வெனிலா ஃப்ளேவர், பட்டர்ஸ்காட்ச் இடையில ஒரு கேரமல் பிட்ஸ் மாதிரி சூப்பராக இருக்குது. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து இந்த டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஓவர் ஸ்வீட்டாகவும் இல்லை. ஸோ சுகர் வந்து எனக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு. நீங்கள் வந்து வேணும்னா கொஞ்சம் சிப்ஸை வந்து கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கலாம். குறைச்சி போட்டால் உங்களுக்கு வந்து இன்னும் வந்து என்ன சொல்கிறதுக்கு இந்த அளவுக்கு இங்கெல்லாம் அந்த கூய் உங்களுக்கு வேண்டாம், குறைவாக தான் வேணும்னு நினச்சிங்கன்னா குறைவா போட்டுக்கலாம். அதே மாதிரி வெனிலா எசன்ஸ்க்கு பதில் பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸே நீங்கள் யூஸ் பண்ணலாம்.